Mr. Sister T. Elda Prakash Kumar, Isaac Duriraj, Pastor N. Jeevaratnam, Manjusha Peter Kuma, Mrs. Manjusha Peter Kuma, Mr. Mitul Nayak, Mr. K. Rajaya, Mr. Ravindra Prasad. Mr. N. Jeevaratnam, Mrs. Manjusha Peter Kumar, Mr. Mitul Nayak, Mr. K. Rajaya, Mr. Ravindra Prasad, Nabin Chandra Bag, Mr. Stanley Jayanta Kumar, Mr. R. Samuel, Mr. Robinson. Microphone, please. Can you switch on the microphone? There are two microphones, but we are unable to use them. The mic போட முடியுமா? மைக் யார் பார்க்குறீங்க? போட முடியுமா? Yes. கிறிஸ்துவுக்குள் அருமையான ஊழியக்காரர்களே, Praise. Beloved in the Lord Jesus Christ, இப்பொழுது அபிஷேக ஆராதனைக்காக வந்திருக்கிற பிள்ளைகளை, we have come here for the ordination ceremony. சில கேள்விகளை நான் கேட்கிறேன். I am going to ask them some questions. அதற்கு அவர்கள் பதில் சொல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். I request them to reply me. தனிப்பட்ட முறையில் கேட்கல, மொத்தமாக எல்லாரும் கேட்கிறோம். I am going to ask collectively, not individually. முதலாவது வேத பகுதியை வாசிக்கிறேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1 Peter chapter 5 2, 3, 4 வசனங்களை வாசிப்போம். verse 2, 3, 4. உங்களிடத்துள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாய் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுநர்கள் அல்ல, மந்திரிக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் நீங்கள் பிரதான மேய்ப்பர் வரும்பொழுது வெளிப்படும் பொழுது மகிமுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாயும் அல்ல, மனப்பூர்வமாகவும் அவலட்சணமாகவும் அல்ல, ஆதாயத்திற்குமாகவும் அல்ல, உற்சாக மனத்தோடு உங்களுடைய ஆடுகளை நீங்கள் மேய்ப்பீர்களா? 1 பேதுரு 5:2. 1 Peter 5:2. Will you do according to 1 Peter 5:2? Feed the flock of God which is among you, taking the oversight thereof, not by constraint, but willingly, not for filthy lucre, but of a ready mind. Will you do according to this verse? Are you agree? Secondly, சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுநர்கள் அல்ல, மந்திரக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுமாய் இருப்பீர்களா? Neither as being lords over God's heritage, but being ensamples to the flock. Will you do according to this verse? ஒரே மனைவியும் குடும்பத்தை விசாரிக்கிறவர்களும் சபையை விசாரிக்கிறமாய் இருப்பீர்களா? Will you take care of your family as well as the church according to the word of God? Okay, now I am ordaining this kind of pastors. இப்போது அபிஷேக ஆராதனைக்கு நாம் செல்ல போகிறோம். நாம் எல்லாரும் முழங்கால் படியிலிருந்து அவர்களை ஆசீர்வதிக்க, கர்த்தரை வழி நடத்த நாம் ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். Let us all stretch our hands before them and we will pray for them. Please kneel down. Everybody, if we can, kneel down. அனில் நாதன், அருள்நாதன், அருள் பாஸ்டர், டக்ளஸ், டக்லில், பெரில், எட்வின் செல்வபாபு,
Elda Prakash Kumar, Isaac Braraj, Jeevaratinam, Mansa Peter Kama, Mitchell Nayak, Rajaya, Rajendra Prasad, Nabin Chandrabak, Stanley Jayendra Kumar, Samuel Robinson ஆகிய இவர்கள் கடவுளுடைய திருச்சபையின் குருக்கள் என்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே திருச்சபைக்கு நான் அறிவிக்கிறேன். இனிமேல் இவர்கள் சபையை மேய்த்து திருவிருந்து கொடுக்கவும், குடும்ப நடத்தவும், ஜெபக்கூட்டங்கள் நடத்தவும், பிரசங்கிக்கவும், துக்க காரியங்கள் நடத்தவும் இவருக்கு இன்று முதல் அனுமதி இந்த பேராயத்தின் மூலமாக நாங்கள் கொடுக்கிறோம். ஆகவே கடவுள் இவர்களை ஆசீர்வதித்து இவருடைய எல்லை ஊழியத்தின் எல்லையை விரிவாக்க உம்முடைய அருளும் உம்முடைய கிருபை தாங்கி நடத்த வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறேன் பிதாவே. I ordain them as bishops so that they may do whatever is expected of them to do in the office of the bishop according to the word of God. May the Lord envelop them with His grace, with His power, with His guidance. Hallelujah. 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 Hallelujah.
Let us all give a clap offering unto the Lord. The Lord has blessed this day for His glory. May His name be glorified. From this day onwards, may His name be proclaimed unto the nook and corners of not only India, elsewhere also. Hallelujah. Now we are going to take group photographs after the closing prayer and benediction. குழு புகைப்படங்கள் இறுதி ஜெபத்திற்கு ஆசீர்வாதத்திற்கு பிறகு எடுக்க போகிறோம். ஆகவே தயவு செய்து உங்கள் கவனோடு இருங்கள். இப்பொழுது இறுதி